ஸோ நம்ம மணிரத்னம் அவர்கள் பார்த்தீங்கன்னா கூலி படத்தோட ட்ரெயிலரை பார்த்துருக்காரு. கூலி படத்தோட ட்ரெயிலரை பார்த்துட்டு நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு வந்து கால் பண்ணி விஷ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ மணிரத்னம் வச்சு நம்ம கமல் சார் வந்து லாஸ்ட்டாக ஒரு படம் பண்ணாரு. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா சரியா போல. இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்த்து சுமாராக போன ஒரு படம் அப்படின்றது நம்ம தகவலை பணம் அப்படின்னு சொல்லணும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா மணிரத்னம் என்ன நிறைய இடத்துல ஷேர் பண்ணி விட்டு வராங்க அப்படின்னா, அடுத்த படம் வந்து கண்டிப்பாக நான் சூப்பர் ஸ்டார் கூட தான் பண்ணுவேன். சூப்பர் ஸ்டார் வச்சு ஒரு படத்தை டேரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ மணிரத்னம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தளபதி படத்தில் ஜாயின் பண்ணாரு. தளபதி படத்துக்கு அப்புறம் வந்து சூப்பர் ஸ்டாருக்கும் நம்ம மணிரத்னம் அவர்களுக்கு வந்து செட் ஆகலை. அதனாலே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் படம் பண்ணாமே இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கூலி படத்தோட ட்ரெயிலரை பார்த்துட்டு மணிரத்னமே கால் பண்ணி சூப்பர் ஸ்டாருக்கு விஷ் பண்ணியிருக்காரு. ட்ரெயிலர் இந்த அளவுக்கு வெறித்தனமாக வந்திருக்குது. கண்டிப்பாக இது வந்து வேறு லெவலில் வரப்போகுது அப்புறமே சொல்லியிருக்காராமா. ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கர வெயில் ஆகிட்டு இருக்கு. அடுத்த படம் வந்து 100% மணிரத்னம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தக் லைஃப் படமே ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப சுமாராக போயிடுச்சு. ஸோ அடுத்து சூப்பர் ஸ்டார் வச்சு படம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. ஜெயிலர் 2 படத்தை முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து மணிரத்னம் கூட தான் பண்ணுவார் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. யாரெல்லாம் வந்து இந்த ஒரு அப்டேட்டுக்கு எதிர்பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம ஜெயிலர் 2 படத்தை பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட் இயர் சம்மருக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. இந்த தகவலை வந்து நம்ம மூவி ட்ராக்கர்ஸ் தான் அஃபிஷியலாக ஷேர் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ நம்ம சன் பிக்சர்ஸ் சைட்லேருந்து மறுபடியும் இந்த அப்டேட் வந்து எப்போ வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸோட பேனர்லேயே நடிச்சிருக்காரு நம்ம தலைவர். இது வந்து ஒரு சூப்பரான விஷயம் தான் அப்படின்னு சொல்லணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கூலி படத்தை பற்றியும் மணிரத்னம் டைரக்ஷன் பண்ணி நம்ம சூப்பர் ஸ்டார் நடிக்கிற படத்தை பற்றியும் அடுத்தடுத்து என்ன தகவல் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு நோட்டீஸ் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.